சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம நம்ம குடும்பத்துக்கு முதல்ல அதாவது அஸ்திவாரம் பேஸ்மெண்ட்டை நம்ம குடும்பத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். நம்ம நம்பி வந்த மனைவியோ குழந்தைகளோ பிற்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு நம்ம அஸ்திவாரத்தை நம்ம குடும்பத்துக்கு முதல்ல அமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவர்களை பற்றி நம்ம நினைக்கணும். நம்ம முதல்லையே மற்றவர்களை பற்றி நினச்சோம்னா நம்மளை ஏமாளின்ட்டுருவாங்க. கடைசியில் யாரும் நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்ய மாட்டாங்க, நம்ம குழந்தைகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம மனைவியை நல்லபடியாக வச்சுக்கணும். நம்ம குழந்தைகள் படிப்பு நல்லபடியாக படிப்பு வாங்கி நல்லபடியாக படிக்க வைக்கணும். அவங்க நல்ல வேலை சேர்த்தணும். இந்த அஸ்திவாரத்தை நம்ம பலப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நம்ம சாகிற வரைக்கும் செய்யணும். இந்த படிப்பு, குழந்தைகள், மனைவி எல்லாமே 50 வயசுக்கு முடிஞ்சிடும். 50 வயசுக்கு மேலே நம்ம சேமித்து வச்ச பணத்துலேருந்து அதாவது நம்ம அஸ்திவாரம் போக சேமித்து வச்ச பணத்துலேருந்து ஏழைகளுக்கு நம்ம ஒரு வேளை உணவாவது வாங்கி கொடுக்கணும். மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். வாழும் காலத்தில் நமக்கு பற்றாத ஆடைகள், யாராவது நம்ம பிறந்த நாள், திருமண நாள், அந்த மாதிரி நாளில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உணவு வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி செய்யலாம். மற்றபடி பொருளுதவி நம்மளால் செய்ய முடியாது. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்ம அஸ்திவாரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே செய்யலாம். முதல்ல நம்ம குடும்பத்துக்கு ஒரு அஸ்திவாரத்தை அமைச்சு நம்ம குடும்பத்தை நேசிக்காத எப்படி மற்றவங்களை நேசிக்க முடியும் இல்லைங்களா? நம்ம குடும்பத்தை பார்க்க மற்றவர்களுக்கு எப்படி நேசிக்க முடியும்? அதனால் குடும்பத்தை நேசிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அதனால் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சகோதர சகோதரி தான். அப்படி தான் நம்ம நினைக்கணும். எல்லாத்து மேலேயும் அன்பு செலுத்தக்கூடாது, பிரியம் செலுத்தணும். பிரியம் செலுத்தினா தான் அது எதையுமே பிரதிபலன் பார்க்காம செய்யும். நம்ம ஒருத்தர் செஞ்சோம், அவங்க திருப்பி செய்யலை, அவங்க பணம் கொடுத்தோம் திருப்பி தரல அப்படின்லாம் நமக்கு நினைக்க தோணாது. அவங்க கஷ்டம் போகும், அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கிறாங்களா, நம்ம கொடுத்த பணத்தில் சந்தோஷப்படுறாங்களா, பட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம அதை கொடுத்த பணத்தை மறந்துடணும். இப்படிப்பட்ட மண்ணில் உருவாங்கணும். ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது நம்ம சேனலோட நோக்கம். அதாவது நம்ம வாழ்க்கையில் பிறந்தநாள் வரும், திருமணநாள் வரும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 8 கோடி மக்களுக்கு வரும். 8 கோடி மக்களும் குழந்தைகள் பிறந்தநாள், மனைவி பிறந்தநாள், நமது பிறந்தநாள், நம்ம திருமண நாள், இல்லை எல்லாத்துலேயுமே ஒரு ஏழைக்கு கண்டிப்பாக சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நம்ம வாங்கின பழைய சட்டையை, பழைய சேரீ எதாவது இருந்தால் 10 இருந்தால் அது ஏழைக்கு கொடுக்கணும். அதை நான் செஞ்சிட்ருக்கிறேன். மறுபடியும் செய்ய போகிறேன். இனி செய்ய போகிறது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சரிங்களா? உதவி செய்கிறப்போ அது வீடியோ எடுக்கிற எண்ணம் வரல. ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அது வீடியோ எடுக்கணும் இல்லைங்களா? நான் அந்த சேரீ கொடுக்குறப்போ, அந்த சட்டை கொடுக்குறப்போ, சட்டை நிறைய 5 பேருக்கு கொடுத்துருக்குறேன், சேரீ 2-3 பேருக்கு கொடுத்துருக்குறேன். அந்த மாதிரி கொடுக்குறப்போ மறுபடியும் வீடியோ எடுத்து போடுறேன். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை நமக்கு வேணும். இதான் கடலுக்கு நம்ம செய்கிறது. இதை செஞ்சாலே கடவுள் நம்ம கொடுத்து நல்லா ஆசீர்வாதம் வச்சுருப்பார். மற்றபடி கோயிலுக்கு கொண்டு கொடுக்குறது, கோயிலுக்கு செய்கிறது, இதெல்லாம் என்னை பொறுத்தளவுக்கு தவறான வழிகாட்டுதல். அது மூலம் பாதிரியார்களோ மற்றவர்கள் பலனடைகிறாங்க ஒழிய யாரும் கடவுள் நம்மளை